ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ராஜயோகம் தரும் குரு சூரியன் செவ்வாய். இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் தனித்துவமான கிரகங்கள் அப்படின்னு சில கிரகங்கள் உண்டு. அதில் சூரியன் ரொம்ப முதன்மையானவர். சூரியன் இல்லைன்னா ஜோதிட சாஸ்திரமே இல்லை. இந்த சூரியனோட தொடர்பு கொண்ட நிலையில் குருவும் செவ்வாயும் தனித்துவமான கிரகங்களாக மாறுறாங்க. இந்த 3 கிரகத்திற்கும் இன்னும் சில தனித்துவங்களும் உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேருமே ஆண் கிரகங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் ஆண் கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வரக்கூடியதில் சூரியன், குரு, செவ்வாய் 3 பேருமே வந்துடுவாங்க. இது ஒரு தனித்துவம். அடுத்தது ஆத்மகாரகன், சம்பார்த்திய காரகன், லக்னகாரகன், லக்ன பொறுப்பு காரகன் அப்படிங்கிற மிக முக்கியமான அனைத்து டிபார்ட்மெண்ட்டையும் தனக்குள்ளே வச்சிட்ருக்கிறவர் சூரியன். ஒருத்தருக்கு சம்பாதிக்கிற வலிமை, ஆத்மாவின் வலிமை, தன்னுடைய தகுதி என்ன என்பதை அறிந்து கொள்ளும் வலிமை, எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் சூரியன் தான். மேக்சிமம் சூரியன் ஜாதகத்தில் உங்களுக்கு ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ அல்ல திக்பலமோ அடைஞ்சவங்க பூராமே கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தன்னம்பிக்கை மிகுந்த மனிதர்களாகவே இருப்பாங்க. அதே மாதிரி பாக்கியகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு குரு. இருக்கிறதுலேயே முழு சுபர் அவர் தான். காலபுருஷனின் 9ஆம் வீட்டின் அதிபதி இவர். ஒருத்தர் வலுத்திருந்தார்னாலே வேணுங்கிற அதிர்ஷ்டம், நல்ல தகப்பன், நல்ல குருமார்கள், நல்ல வழிகாட்டிகள், நல்ல குழந்தைகள் அப்படின்னு எல்லாமே கிடச்சிடும் அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். அந்த வகையில் குருவும் ஒரு சிறப்பு. தான் இருக்கும் இடத்திலிருந்து 3 வீடுகளை பார்த்து வலுப்படுத்தும் தன்மை குருவுக்கு உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செயல்திறன் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். பூமிக்கு காரகன், சகோதர காரகன், உத்வேக காரகன், துணிச்சல் காரகன், செயல்திறன் காரகன் இவர் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு துடுக்குடனும் மிடுப்புடனும் தன் காரியங்களை சாதித்து கொள்ளும் தன்மை கொண்டவர். அரச அலங்காரம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சூரியன் அரசன், குரு மந்திரி, அறிவுரை சொல்லும் மந்திரி, செவ்வாயை பாருங்கள் சேனாதிபதி. ஸோ இந்த 3 பேரும் ஒரு அரசவைக்கு மிக முக்கியமான ஆளுகள். அதே மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் இவங்க 3 பேரும் ரொம்ப முக்கியமான ஆளுகள். அதனால தான் இந்த 3 கிரகங்களும் ஆண் கிரகங்களாக பாவிக்கப்படும். அதை விட இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, 12 வீடுகள் மொத்தம் ராசி மண்டலத்தில். இந்த 12 வீடுகள்லையும் இந்த 3 ஆண் கோள்களின் நட்சத்திரம் இல்லாமல் இருக்காது. உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு சொந்தக்காரர்களும் இவங்க தான். இப்போ சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3மே உடைப்பட்ட நட்சத்திரம் தான். மேசத்தில், ரிஷபத்தில், சிம்மத்தில், கன்னியில், தனுசில், மகரத்தில் சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்கும். அதே மாதிரி செவ்வாயுடைய நட்சத்திரங்களான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டமும் உடைப்பட்ட நட்சத்திரம் தான். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இந்த வீடுகளில் செவ்வாயுடைய நட்சத்திரம் பிரிஞ்சிருக்கும். அடுத்தபடியாக குரு பகவானுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியும் உடைப்பட்ட நட்சத்திரம் தான். மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம், கும்பம் மற்றும் மீனம் ஆக மொத்தம் 12 வீடுகளையும் இந்த 3 ஆண் கிரகங்கள் வியாபித்திருக்கும், பிடிச்சி வச்சுருக்கும், கண்ட்ரோலில் வச்சுருக்கும். அரசவையை அலங்கரிப்பதும் அரசன், மந்திரி, சேனாதிபதி. 12 வீடுகளையும் தன் வசம் கண்ட்ரோலில் வச்சிட்ருக்க 3 கிரகங்களும் இவங்க தான். ஆண் கிரகங்கள் என்கின்ற ஆளுமை திறன் கொண்ட கிரகங்களாகவும் இவங்க செயல்படக்கூடியவர்கள். இவங்க 3 பேர் எப்படி ராஜயோகம் கொடுக்குறாங்க? எந்த ஒரு ஜாதகத்துக்கு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கனாலும் சரி, சூரியன், செவ்வாய், குரு ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் உட்காந்துருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு ராஜயோக ஜாதகம் தான். இதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதிகாரம், பதவி, அந்தஸ்து, பொருளாதார வெற்றி, முன்னேற்றங்கள், அரசு வேலை, ஆணையிடும் பவரில் இருக்கக்கூடியவங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, நீங்களே ஆணையிடக்கூடியவராக இருக்கிறது, நல்ல புத்திசாலித்தனம், செயல்திறன், திடகாத்திரம், பொருள் வெற்றின்னு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே போகலாம். இப்போ இந்த 3 பேரும் ட்ரையாங்கிளில் இருந்து யாராவது ஒருவர் ஆட்சியோ உச்சமோ அடைஞ்சிருந்தாங்கன்னா அது அதை விட இன்னும் கூடுதல் சிறப்பாகும், கூடுதலான சிறப்பு. இப்போ மேசத்தில் சூரியன் இருக்கார், உச்சம். சிம்மத்தில் குரு, தனுசில் செவ்வாய். அருமையான அமைப்பு. ஒன்றுக்கொன்று பாருங்கள், ட்ரையாங்கிள். தங்களுடைய சொந்த வீடுகளை ஒருத்தர் மாற்றிக்கிட்டு இருக்காங்கிறது மாதிரி வரும். இப்போ ரிஷபத்தில் சூரியன் இருக்கார் அப்படிங்கும்போது கன்னியில் குரு, மகரத்தில் செவ்வாய். இப்போ பாருங்கள், செவ்வாய் உச்சமாக இருப்பார். ஸோ இது ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு தான்.
இதுவும் சிறப்பான ஒரு யோகிதைகளை தரக்கூடியது. மிதுனத்தில் சூரியன் இருக்கார். மிதுனத்தில் சூரியன் இருக்கார் அப்படிங்கும்போது கடகத்தில் துலாத்தில் குரு பகவானும் கும்பத்தில் செவ்வாயும் இருக்காங்க. இது ஒரு மாதிரி ஓகே அப்படிங்கிற லெவலில் இருக்கும். இதில் ஏன்னா யாருமே ஆட்சி உச்சம் அடைய மாட்டாங்கங்கிறதுனால இந்த ஒரு சுமாரான பலன். இதை குருவையும் செவ்வாயும் மாற்றி போட்டாலும் ரெண்டு பேரும் ஆட்சி உச்சம் அடைய முடியாது. கடகத்தில் சூரியன் இருக்கார். கடகத்தில் சூரியன் இருக்காருங்கிற போது விருச்சிகத்தில் செவ்வாயும் மீனத்தில் குருவும் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேருமே ஆட்சி பவரில் இருப்பாங்க. இதில் ரெண்டு பேரும் இடம் மாறி இருந்தாலும் பரிவர்த்தனை அப்படிங்கிற வலுவோடு இது ஒரு சிறப்பான அமைப்பு. சிம்மத்தில் சூரியன் இருந்து தனுசில் குரு இருந்து மேசத்தில் செவ்வாய் இருந்தால் அற்புதமான அமைப்பு. எப்படி மேசத்தில் சூரியன் இருக்கும்போது ஏற்படுமோ அதே கான்செப்ட் இதுலேயும் வரும். ஸோ இது ஒரு சிறந்த ராஜயோகம் தரக்கூடிய அமைப்பாகும். கன்னியில் சூரியன் இருந்த மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று ரிஷபத்தில் குரு இருப்பது சிறப்பு தான். இங்கே செவ்வாய் உச்ச வலிமையை பெறுவார். மேலும் குருவும் நிலைத்த வீடுங்கிற தன்மையில் அந்த இடத்துல உட்காந்துருப்பார். இந்த 1, 5, 9 குரு செவ்வாய் சூரியன் உட்காரும்போது ஏற்படுற இன்னொரு சூட்சம் என்னென்னா குரு பகவான் மீதி ரெண்டு பேரையும் பார்த்துடுவார். ஏன்னா குருவுக்கு 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த கான்செப்ட் படி தனக்கு 5, 9 இருக்கக்கூடியவர்களை பார்க்கும் தகுதி அவருக்கு நிச்சயமாக வந்துடும். அப்போ குரு பார்த்த இரு வீரர்கள் எவ்வளோ பெரிய செயல்திறன் மிக்கவங்களாக அவங்க இருப்பாங்க. இதில் இந்த குருவும் வலுப்பெற்ற நிலையில் இருந்தால் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். துலாத்தில் சூரியன். துலாத்தில் சூரியன் இருக்கும்போது கும்பத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி வரலாம். அல்லது இவங்க ரெண்டு பேரையும் மாற்றி போட்டோம்னாலும் கூட யாருக்கும் ஆட்சி பவர் இருக்காது அப்படிங்கிறதுனால இது ஒரு மாதிரி சுமாரான அமைப்பாக போயிடும். விருச்சிகத்தில் சூரியன் இருக்கும்போது மீனத்தில் குருவும் கடகத்தில் செவ்வாயும் வரும்போது குரு இங்கே ஆட்சி பவரில் வந்துடுவார். இது ஒரு மாதிரியான நல்ல அமைப்பாக போய்விடும். குரு வலுப்பெற்று மீதி ரெண்டு பேரை பார்க்குறாரு அப்படிங்கிற அடிப்படையில் வந்துடும். தனுசில் சூரியன், மேசத்தில் செவ்வாய், சிம்மத்தில் குரு, அருமையான அமைப்பு. இதுவும் ஒரு சிறப்பான அமைப்பு. இதில் இந்த மேசம், சிம்மம், தனுசு இந்த வீடுகளுக்குள்ளே இவங்க உட்காந்துட்டா இது சிறப்பிலும் சிறப்பான ராஜயோக ஜாதகம் அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். ஏன்னா இந்த 3மே நெருப்பு வீடுகள். இந்த 3 இவங்களுக்கு சொந்தமான வீடுகள். அப்போ இதில் ட்ரையாங்கிளில் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்கார்றதுங்கிறது கூடுதல் சிறப்பு. இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணத்தில் அமர்றது தான் சிறப்பு. ரெண்டு பேர் இணைஞ்சு ஒருத்தர் திரிகோணத்தில் இருக்கார் அப்படி இருந்தால் நல்ல யோகமா அப்படின்னாலாம் கேட்காதீங்க. அது முழுமையான யோகம் ஆகாது. இப்போ நீங்கள் ஒரு லாட்ரி சீட் வாங்குறீங்க, 25 கோடி ரூபா ஃபஸ்ட்டு ப்ரைஸு. சீரியல் நம்பர்லேருந்து முன்னாடி வரக்கூடிய இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வரைக்கும் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் 25 கோடி. சரி, எனக்கு ஒரு நம்பர் பின்னாடி இருக்குது, எனக்கு கொஞ்சோண்டு ப்ரைஸ் கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா ₹1 கூட தர மாட்டாங்க. இதுதானே உண்மை. ஸோ யோகங்களும் அதே மாதிரி தான், அக்யூரேட்டாக எல்லாமே வரணும். அது ரொம்ப முக்கியம். மகரத்தில் சூரியன் இருக்கும்போது ரிஷபத்தில் குரு, கன்னியில் குரு செவ்வாய், இப்படி ஒரு அமைப்பு வரலாம். ரிஷபத்தில் செவ்வாய், கன்னியில் குரு அப்படிங்கிற அமைப்பிலே வரலாம். இது ஒரு மாதிரி சுமாரான அமைப்பு. கும்பத்தில் சூரியன் இருக்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும் துலாத்தில் செவ்வாய் பகவானும் வரலாம். இதுவும் ஒரு மாதிரி சுமாரான அமைப்பு தான். ஏன்னா இதில் 3 பேரும் ட்ரையாங்கிளில் இருப்பாங்க. பட் யாருக்கும் ஆட்சி உச்சம் மூல திரிகோணங்கிற வலு பெருசாக கிடைக்காது. மீனத்தில் சூரியன் இருக்கும்போது கடகத்தில் குரு உச்சம் பெறலாம், விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெறலாம். இது ஒரு அற்புதமான அமைப்பு. இதில் இவங்க ரெண்டு பேரும் இடம் மாறி இருந்தாலும் ஒன்றும் பெரிய மோசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இந்த சூரியன், செவ்வாய், குரு மூவரும் திரிகோணத்தில் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். யாராவது ஒருவர் ஆட்சியோ உச்சமாக அடைஞ்சாங்கன்னா அது கூடுதல் சிறப்பு. சரி, வெறும் ட்ரையாங்கிளில் மட்டும்தான் இருக்காங்க, ஆட்சி உச்சம் யாருமே பெறலைங்கும் போதும் உங்கள் ஜாதகம் வலிமையான ஜாதகம் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அது கூடுதல் வலிமையான ஜாதகம். ஆட்சி உச்சம் பெறாத நிலையில் இவர்கள் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் இருந்தால் அது ஒரு 75% நற்பலன்களை தரக்கூடியது. திடகாத்திரமான உடல் அமைப்பு, நல்ல ஆயுள் பலம், செயல்திறன் மிக்கவராக நீங்கள் இருப்பது. செயல்திறன் மிக்கவர், தலைமை தாங்கும் தகுதி, தலைமைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு, எந்த துறையில் இருந்தாலும் அதில் முதன்மையாக இருந்து வெற்றி பெறும் யோகிதைகள். இவங்க அரச கிரகங்களாகவும் ஆண் கிரகங்களாகவும் இருக்கிறதுனால பெண்களுக்கு இந்த அமைப்பு இருந்தால் கூட அவர்கள் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் சக்தி கொண்டவர்களாக, தான் சார்ந்த இனத்தை வழிநடத்தி செல்லும் சக்தி கொண்டவர்களாக,
தான் சார்ந்த சமுதாயத்தை வழிநடத்தி செல்லும் சக்தி கொண்டவர்களாக, தலைமை பொறுப்பை அலங்கரிக்கும் தகுதி உடையவர்களாக, அந்த கமாண்டிங் பவர்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கக்கூடிய யோகியதை உள்ளவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த அமைப்பு யார் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி 12 லக்னங்களுக்கும் வெகு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடியது தான். அதுலேயும் அருளணி லக்னங்கள்னு சொல்லக்கூடிய மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீன லக்னக்காரங்களுக்கு இன்னும் கூடுதலாக 10 மதிப்பெண்கள் சிறப்பாக செயல்படும் தன்மை உடையது. உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து இந்த கிரகங்களின் முக்கியத்துவம் உணர்ந்து செயலாற்றுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.